இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். சென்னையில் இன்றைக்கு நடந்த அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம், அதில் முழுக்க முழுக்க கூட்டணி பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. பிரம்மாண்டமான கூட்டணி அமையும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. 2026 குடும்ப ஆட்சியை வீழ்த்தும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் தயாராகிட்டாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதிமுகவுக்கு இந்த 2026 தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். அதில் அவங்க சில பிரமுகர்கள் பேசின மாதிரி வாழ்வா சால்வா தேர்தலும் கூட. அவங்க இந்த 2026 தேர்தலில் ஜெயிக்கணும்னா அவங்க கட்டமைப்பை சரி பண்ணி ஆகணும். ஒன்று, எடப்பாடி சொல்கிற மாதிரி அவர்னால விலக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ், சசிகலா அவங்களெல்லாம் உள்ளார கூட்டிகிட்டு கட்சி வலுவிழந்து இல்லை, பிரிஞ்சு இல்லை, எல்லாருமே பிரிஞ்சிருக்கல, எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம், பழைய சக்திக்கு நாங்கள் வந்துட்டோம், பழைய மாதிரி திடகாத்திரத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை குறிப்பாக கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம். அடுத்தது, அந்த மாதிரி அதிமுக ஒருங்கிணைஞ்சு அவங்க பலமாக இருக்கிறாங்கங்கிறத ஒரு நிலைநிறுத்தினாங்கன்னா மட்டும்தான் கூட்டணி வர்ற கட்சியும் பரவாயில்ல, அதிமுக ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியை வீழ்த்துறதுக்கு அவங்கக்கிட்ட சக்தி பெருகிட்டு இருக்குது, அப்போ அவங்க கூட நம்மளும் போய் சேரும்போது நம்ம அங்கே போய் சீட்டு கிடைச்சாலும் அந்த சீட்டு வின்னிங் சீட்டாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கையை கூட்டணி கட்சிக்கு கிடைக்கும். அப்போது எடப்பாடி அவர்களினுடைய செயல்பாடுகளாக இந்த தேர்தலுக்கு இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, கட்சியை பிரிஞ்சு போனவங்கள உள்ளார கொண்டு அது என்ன சொல்லப்படுதுன்னா அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளார கொண்டு வரவங்களுக்கு ஒரு முக்கியமான பதவிகள் கொடுத்தாலும் அந்த வீட்டோ பவர், இப்போ எப்படி எடப்பாடி அவர்கள் தான் கம்ப்ளீட்டாக டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்காரோ, அவங்கள உள்ளார கொண்டு வந்தாலும் அந்த டெசிஷன் மேக்கிங் வீட்டோ பவர் எடப்பாடி கிட்ட தான் இருக்கிற மாதிரி வச்சு மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறதா தான் தகவல் வருது. இது ரெண்டுமே எடப்பாடி அவர்கள் 2026 தேர்தலில் ஜெயிக்கணும்னா கட்டாயமாக அவருக்கு கட்சி திடகாத்திரமாக இருக்கிறதும் கூட்டணி திடகாத்திரமாக அமைக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போது வெளியில் போனவங்க மறுபடியும் வருவாங்கன்னா சசிகலா அவர்களையும் டிடி அவர்களையும் சொல்கிறீங்க நீங்கள்? ஓபிஎஸ் அவர்களையும் கூட. அப்போ அந்த மாதிரி வெளியே போனவங்களையும் உள்ளார கூட்டு அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு நல்ல பதவியை கொடுத்துருவாங்க. ஆனாலும் எல்லாத்துக்கும் மேலே பதவி எடுக்கக்கூடிய எந்த ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அதிகாரமும் எடப்பாடி கையில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் இன்றைய பேச்சில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பற்றி தானே பேசுனாங்க, கட்சி பற்றி எதுவுமே பேசலையே. இல்லை, அவங்க கட்சியில் இருக்கிற வெளியே போன ஆட்களை எப்போ வேணால் உள்ளாராக கொண்டு வரது அதை இப்போ இருந்தே நாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா தான் அந்த கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிக்கும் பரவாயில்ல, இவங்க ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா இப்போ இன்றைக்கி எடப்பாடி அவர்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கூட்டணிக்கு வந்தால் திமுக கூட்டணிக்கு போகிறத விட சீட்டு அதிகமாக வாங்க முடியும் எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் அந்த மாதிரி கட்சிகளுக்கு சீட்டு அதிகமாக கிடைச்சாலும் அவங்க யோசிக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா, அங்கே போய் சீட்டு அதிகமாக கிடைச்சி நின்னாலும் ஜெயிக்கிற சீட்டாக இருக்குமா, அப்போ நமக்கு அது வெற்றி வாய்ப்பாக மாறுமாங்கிறது தான் இன்றைக்கி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு யோசிக்கிறது. அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் வர்றதுக்கு அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் திடகாத்திரமாக இருக்கிறோங்கிற நம்பிக்கையை அந்த கூட்டணி கிட்ட வாங்கன்னு கூப்பிடுற கட்சிக்கு கொடுக்க வேண்டியதும் அதிமுகவினுடைய தலையாய காரியமாக தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சிகளை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இதில் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காங்க? 2014 பிஜேபி எவ்வளோ வாங்கினுச்சு, 2024 எவ்வளோ வாங்கியிருக்கு, நம்மளோட கூட்டணியே இல்லாமல் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அதிமுக. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எல்லாருமே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது அதிமுக பலகீனம் ஆயிடுச்சு, பலம் இழந்திருக்கு, அவங்கக்கிட்ட வெறும் 21% தான் வாக்கு இருக்குது, அவங்க படிப்படியாக பாருங்கள் தொடர்ந்து இத்தனை தேர்தலில் தோத்துட்ருக்காங்க, அதோட மற்ற கட்சியும் அவங்களோட கூட்டணி போய் சேர்றதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத திமுக தொடர்ந்து பிரச்சாரத்தில் வைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, திமுகவும் பலகீனத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு திமுகவும் திடகாத்திரமாக இல்லை. அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்க, நம்ம பலகீனத்தை வெற்றியை வச்சு அவங்களுடைய பலகீனத்தை வெற்றியை வச்சு மறைச்சிக்கிறாங்க. அந்த பலகீனத்தை வெற்றியை வச்சு மறைச்சிக்கிட்டு அதிமுகவை பாருங்கள் வெறும் 21% தான் சொல்லிட்டு அவங்கள பிலிட்டில் பண்ணும்போது இவங்க இல்லை, எங்ககிட்ட பாருங்கள் இவ்வளோ சதவீதம் இருக்குது, மற்ற கட்சிகளை விடவும் நம்ம தான் இன்றைக்கி திமுகவை எதிர்த்து இன்றைக்கி எலெக்ஷனில் ஃபைட் பண்ணணும், இன்றைக்கி திமுகவை எதிர்த்து ஜெயிக்கணும்னா அதிமுக தான் ஒரு பிரதானமான சக்தி தமிழ்நாட்டில்ங்கிறத
எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நிலைமையில வந்து எடப்பாடியார் இருக்கார். சிவி சண்முகம் அவர்கள் பேசியிருந்தாங்க 2001 இருக்கட்டும் 2011 இருக்கட்டும் கடைசி ஒரு 10 நாள்களில் கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. 2016 வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் இருந்தாங்க. தனித்து போட்டியிட்டோம், நாங்கள் அதிமுக இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டோம்னு சொல்றது எல்லாமே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தானே நடந்துச்சு. எடப்பாடி அவர்களை நம்பி இறுதியில் வந்து எல்லா கட்சிகள் கூட்டணிகள் வர வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, இதே நம்பிக்கையில் தான் அவங்க 2024 இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க கூட வந்துருங்கிற ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. கடைசியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் போயிட்டாங்க அவங்க. இப்போ 2000 அந்த நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட வந்து அதிமுக வந்து போட்டியிடாமல் அவங்க வந்து வாக் ஓவர் வாங்கினது கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு அனுகூலமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தாங்கிறத நானே என்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி கூட நாங்கள் இன்னும் நேசக்கரம் நீக்கிட்டு இருக்கோம், நம்ம 2026 தேர்தலையும் நம்ம உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம், நீங்கள் நம்ம கூட்டணிக்கு 2024 தான் விட்டுட்டீங்க, 2026க்கு நீங்கள் கட்டாயமாக வரணுங்கிறது தான் அவங்களுடைய அழைப்பு. ஏற்கனவே வந்து அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில பேசிட்டு இருக்கிறதாவும் தான் தகவல். ஆனா கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் வந்து கூட்டணிக்கு வரப்போறதான ஒரு எந்த சமிக்கையுமே இல்லையா? அதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்துருவாங்க, காங்கிரஸ் கூட்டணி வந்துடும் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த கட்சிகள் நாங்க திமுகவுல தான் பயணிக்கிறோம் தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 1.25 வருஷம் ஆட்சி இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து நீங்க உடனே நான் இந்த 1.5 வருஷம் இந்த ஆளுங்கட்சி கூட்டணியா இருக்கிறதுல என்னென்ன அலுவலகங்கள் எந்தெந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தால். அப்போ அதையெல்லாம் இழந்துக்கிட்டு இன்றைக்கே வந்து நான் எதிர்கட்சிக்கு கூட்டணிக்கு போகிறேன்னு எந்த கட்சியுமே சொல்ல மாட்டாங்க, போகிற வாய்ப்பு இருந்தால் கூட. அதே மாதிரி வந்து இன்னைக்கு இப்பயே நாங்கள் உங்ககிட்ட கூட்டணி வரோன்னு சொல்கிறத விட ஒரு கூட்டணிக்கு போகிற கட்சிக்கு என்னவா இருக்கும்னா எப்பயுமே அவங்களுடைய, இப்போ நீங்களும் என்னை கூப்பிட்றீங்க, இன்னொருத்தரும் என்னை கூட்டணி கூப்பிட்றாருன்னா எனக்கு டிமாண்ட் அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆப்வியஸாகவே என்னுடைய வேல்யூவேஷன் அதிகப்படுத்திட்டு இருப்பேன். அப்போ எந்த இடத்துல எனக்கு வந்து சீட்டு அதிகமாக கிடைக்குது, எந்த இடத்துல வந்து எனக்கு பேரம் வந்து அதிகமாக சீட்டு பேரம் வந்து என்னால் பண்ண முடியும், இங்கே போனால் 25 சீட்டு கிடைக்குமா, அங்கே போனால் 40 சீட்டு கிடைக்குமா, அப்போ இதனுடைய நெகோசியேஷனுக்கு வந்து இப்பயே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த பவர் போயிடும். அப்போ வந்து அதனால தான் அவங்க வந்து ஹோல்ட் ஆன் பண்ணுறது. அப்போ வந்து அவங்களுடைய தேவையை நீங்கள் எந்த கூட்டணியில் நீங்கள் ஜெயிக்கணும்னாலும் எங்கள் தேவை முக்கியங்கிறத அந்த கூட்டணிக்கு போகிற கட்சிகள் வந்து நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்கள வச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான டிமாண்ட் அதிகமாகும் போது அப்போ வந்து லாஸ்ட் டைம்ல வந்து எவ்வளோ சீட்டு கிடைக்குங்கும் போது அந்த டைம்ல பார்கெனிங் பவர் அதிகமாக கிடைக்கும். அதனால இப்பயே வந்து ஆமா நாங்கள் வந்து அதிமுக போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே பார்கெனிங் பவர் போயிடும். அதே மாதிரி டிஎம்கேக்கும் அவங்களுக்கு பார்கெயின் பவர் போயிடும். அதனால கடைசி வரைக்கும் அந்த ஃபேக் எண்ட் வரைக்கும் அவங்க வந்து நாங்கள் இந்த இடத்துல கூட்டணி போறோம் பண்றோங்கிறத எந்த கட்சியும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சிவி சண்முகம் அவர்கள் அதில் பேசும்போது இன்னொன்று சொல்றாங்க, ஸ்டாலினே நம்ம கூட்டணி வந்து உறுதிப்படுத்துவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுவரைக்கும் திமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 திமுக கூட்டணி எப்படி உருவாக்கணுங்களோ அப்படியே தான் பயணிக்குது. இவர் சொல்லக்கூடியது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஏன் விட்டு கொடுக்க போறாரு? இல்லை, அரசியலில் வந்து எதுவுமே இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படிங்கிறது எதுவுமே நிரந்தரம் இல்லை. எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொரு தேர்தலையும் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்த்துருக்கோம் பல தேர்தல்களில். அப்போ இன்னைக்கு வந்து இந்த திமுக கூட்டணிங்கிறது வந்து அவங்களுக்கு 19, 21, 24 இந்த கடந்த 3 தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு அந்த கூட்டணியை இழுத்து பிடித்து ஜெயிச்சு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய திறம்பட செயலாற்றிட்டு இருக்காரு அந்த கூட்டணியை இழுத்து பிடிக்கிறதுல. பட் இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளார நிறைய முக்கல்கள் முனகல்கள் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அது வந்து காங்கிரஸ் மீட்டிங் உள்ளார நடந்தாலும் சரி, இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து கம்யூனிஸ்டுகள் இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே பெரிய வந்து ஒரு ஏகோபித்த சந்தோஷத்துலலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் இப்போ கூட பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மேலே அந்த மாவட்டத்தில் கொடியேற்றினதுக்காக 21 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கொடியேற்ற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க இப்போ 23ஆம் தேதி என்னமோ அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அந்த போராட்டமும் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் உள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து அங்கே யாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை. எல்லாருமே அவங்கவுங்களுடைய சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் உன்னை போடுறதுக்காகவும், இல்லை உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அவர் என்னை போடுறதுக்கும் இப்படி தான் உட்காந்துருக்காங்களே ஒழிய எல்லாருமே ஒட்டி அரவணைச்சு உறவாடிட்டு சந்தோஷத்துலலாம் இல்லை. நீங்க குறிப்பிட்டீங்க திருமாவளவன் அவர்களுக்கு விசிகாவை குறிப்பிட்டுறீங்க. ஆனா அந்த கூட்டணி உடையக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே ஆதவர்ஜன் அவர் கட்சியை விட்டு இடைக்கால நீக்கமா நீக்கி வச்சிருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்றேன். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆனா அந்த கூட்டணி இருக்கணும்னு சொல்றது திருமாவளவன் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இப்போ நான் பல நேர்காணலில் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2 ஃபேக்ஷன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒன்று, கூட்டணியில் இருந்து ஒரு 6 எம்எல்ஏ சீட்டு 2 எம்பி சீட்டு வாங்கிட்டு
இந்த சீட்டு கிடைக்கிறனால என்னென்ன அனுகூலங்கள் கிடைக்குமோ இதை வச்சுக்கிட்டு இருக்கலாங்கிறது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து இல்லை, நம்ம கட்சி வளரணும், ஓங்கி வளரணும், நம்மளுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, நம்மளும் வந்து அதிகாரத்துக்கு வரணுங்கிறதான். அப்போ நம்ம வந்து ஒரு ஏணி படிக்கட்டு மாதிரி மற்ற கட்சிகளுக்கு மட்டும் இருந்து அவங்கள வந்து ஆட்சி கட்டில் திருப்ப திருப்ப கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம இன்றைக்கும் வந்து குடியேற்றத்துக்கே சிரமப்படுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஏன் இருக்கணும்? அப்போ நம்மளும் வந்து வளரணும்னா கட்சி வளர்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 6 எம்எல்ஏ 2 எம்பினா கட்சி வளர்ந்துச்சுன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் பதவிகளே ஆகட்டும், இல்லை பொறுப்புகளே ஆகட்டும், இல்லை அதிகாரங்களுக்கு ஆகட்டும், ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு கட்சி இருக்கும்போது நம்ம கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களையும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிற ஒரு பெருங்கூட்டம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நான் பார்க்கறது, ஒரு ஃபேக்ஷன் வந்து மற்ற கட்சி வளர்ச்சிக்காக பேசினாலும் திருமாவும் திமுக கூட்டணியில் ரொம்ப நாள் பயணித்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, இப்போ கூட சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அந்த பேட்டியில் கூட சொல்கிறார், அதாவது அவர் சஸ்பென்ஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ கொடுத்த பேட்டியில் கூட ஒவ்வொரு கட்சியிலையுமே வந்து இந்த கூட்டணியில் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க, அந்த கூட்டணியில் இருந்தால் பரவாயில்ல ஆட்களும் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு வந்து நிறையா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திமுக கூட்டணி கூட இருந்தால் பரவாயில்லங்கிறது இந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறையா அதிகாரத்தில் இருக்கவங்க அதை விரும்புகிற மாதிரி தான் அந்த பேட்டியில் வந்து அவர் பேசுகிறத வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கட்சி தொண்டர்கள் சைட்லேருந்து வரக்கூடிய குரல்கள், அதில் வந்து ஒரு சோஷியல் மீடியாக்களில் போடக்கூடிய பதிவுகளோ இல்லை வந்து கமெண்ட்ஸ்களோ போய் பார்க்கும்போது நம்ம வந்து வெளியே வரணும். தொண்டர்கள் வரவேற்போ வந்து ஒரு கட்சி தலைமையை எடுத்துக்குமா? ஏன்னா ஒரு எம்எல்ஏக்களாக இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, எம்பிக்களாக 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க சொல்றது, அவங்களோட ஆதரவு, அவங்களோட செயல்பாடு எந்த பக்கம் இருக்கு, அதுதான் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதானே திருமாவளவன் அவர்கள் செயல்படுத்துவார். இந்த எம்எல்ஏவை ஆக்குனது யாரு? தொண்டர்களா இல்லை வந்து அந்த எம்எல்ஏக்கள் அவங்களே எம்எல்ஏக்கள் ஆக்கிட்டாங்களா? இங்க விசிகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், இவர்களோட முடிவு தான் ஆதவ அர்ஜுனா அவர்களை நீக்கின மாதிரி தானே தெரியுது சார். இருக்கு, அதான் தான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும், அது ஸ்டாலினா இருந்தாலும், எடப்பாடியா இருந்தாலும், ராகுல் காந்தியா இருந்தாலும், மோடியா இருந்தாலும், ஓட்டு போடுறது மக்கள், அந்த கட்சியினுடைய தொண்டன். அப்ப அந்த தொண்டனுடைய கருத்தை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், மேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் ஏத்துக்கோன்னு சொன்னா அது எந்த கட்சிக்குமே வந்து நல்லதில்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைமை வந்து என்ன பார்க்கணும்னா, அந்த பதவியில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை அடிமட்ட தொண்டனாகட்டும், அவங்களுடைய குரல் ஒரே மாதிரி தான் இருக்குது, அவங்களுடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் அந்த கட்சிக்கு நல்லது. அப்போ வந்து அடிமட்ட தொண்டர்கள், ஏன்னா இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா, தொண்டராக இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா? தொண்டர்கள் தான். அப்ப யாருடைய எண்ணிக்கைக்கு, அவங்களுடைய சிந்தனைக்கு, அவங்களுடைய உணர்வுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும். ஆனா இறுதியா தொண்டர்கள் வந்து நம்மளுடைய பேச்சை கேட்டுவாங்கன்னு தலைவர்கள் எண்ணுவாங்க தானே, அப்படித்தானே இருக்கும். இல்ல அது கட்டாயம், அந்த தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா வந்து ரொம்ப அதிகமா புகைச்சல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும். எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே பேக் ஃபயர் ஆகிடும், ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போயிடும், அவங்களே சில இடத்துல வந்து அவங்களுக்கு வேலை பார்க்காம போயிடுவாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ சீட்டு கிடைக்காம, சீட்டு பிரச்சனைகளெல்லாம் வந்து எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு சீட்டு கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஓட்டே அந்த வேட்பாளருக்கு போய் சேராது. பல தொகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தலைவருக்கு கட்டுப்படுற மாதிரி இருந்தால் ஏன் இந்த ஓட்டெல்லாம் அந்த வேட்பாளருக்கு, அதே கட்சி வேட்பாளருக்கு ஏன் போய் சேரல? அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து யதார்த்தமாக அரசியல் களத்தில் நிகழக்கூடியதாக தான் நம்ம பார்க்குறோம். திருமாவளவன் அவர்கள் குறித்து இப்போ சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தாங்க. ஏவாவேலு அவர்கள் சொன்னதுனால தான், அந்த அழுத்தத்தினால தான் வந்து பங்கேற்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் சொல்லியிருந்தாரு, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பேசிட்டு இருக்காரு, செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் மேலே அழுத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களை பார்த்து நீங்கள் எங்கே வேணால் போங்க சார், யாருக்கிட்ட வேணால் பேசுங்க, பழகுங்க, எந்த ஃபங்க்ஷன் வேணால் அட்டன் பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி திமுக சைட்லேருந்து அழுத்தம் இல்லைன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் புறக்கணிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா திமுக தான் இதுக்கு வந்து, ஏன்னா இந்த உறவு முறியணும்னா ஒன்றா யார், திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் வேண்டான்னு வெளியே தள்ளணும், இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக வேண்டான்னு அந்த கூட்டணி விட்டு வெளியே வரணும். இவங்க 2 பேர் தான் இந்த முடிவு எடுக்கப்படுவீங்க. அப்போ இந்த 2 பேர்த்துக்குமே எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, எங்களுக்கு வந்து எந்த விதமான அழுத்தமும் இல்லைன்னா அந்த ஊர் என்ன வேணால் பேசிட்டு போகட்டும். யார் என்ன பேசுகிறாங்க, இப்போ பிஜேபி என்ன பேசுகிறாங்க, எடப்பாடி என்ன பேசுவார், விஜய் என்ன பேசுவாருங்கிறத வச்சுட்டு இவங்க கூட்டணியில் டெய்லி காய் நகர்த்திட்டு இருக்க முடியும்? அப்போ அந்த மாதிரி அழுத்தம் இல்லைன்னா இவர் நிகழ்ச்சிக்கு போயிருந்திருக்கலாம். அப்போ என்னுடைய பார்வையில் என்னன்னா, இதில் முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கிட்ட இருந்து அழுத்தம் இருக்குதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதே தான் வந்து ஆதவ அர்ஜுனா நேற்று கொடுத்த 2 பேட்டிலையுமே பார்க்கும்போது இந்த மாதிரி ஏவாவேலு மினிஸ்டர் வந்து ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருக்கும்போது அவர் வர சொல்லி இந்த மாதிரி பேசி கட்சிக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி பேசினாரு. ஆனால் அந்த கருத்தையும் எடுத்துக்கிட்டாரு, நான் சொல்றது எடுத்துக்குவாரு, எல்லாரையும் எடுத்துக்கிட்டு
அவரா ஒரு முடிவு எடுப்பாரு, தானே சிந்திக்கக்கூடிய செயல் இருக்கு. அப்போ நீங்க எந்த ஒரு 2 கருத்து வருதுன்னு வச்சுக்கீங்களேன், போலாம் போக வேண்டாம். அப்ப நீங்க வந்து ஒரு முடிவு போக வேண்டாம்னு எடுக்கிறீங்க. அப்ப எந்த கருத்துக்கு இங்க முக்கியத்துவம் நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தமாகும். கூட்டணி கட்சி போக வேண்டாங்கிறது கொடுத்த இதுதானே. அப்ப போக வேண்டாம்னு சொல்ல ஆளுங்க போறான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திமுக தான் போக வேண்டாம்னு சொன்னதா தான் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து அந்த இடத்துல வந்து நம்மள இந்த அளவுக்கு வந்து ஜனநாயகம் இல்லாத அளவுக்கு நம்மளை போட்டு அமுத்துறாங்களேங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த கோபத்துல நான் அந்த மாதிரி பேசினேங்கிறதையும் அவர் வந்து பதிவு செய்யறாரு. எந்த இடத்துலயுமே திருமாவளவன் அவர்கள் வந்து இல்ல நான் வந்து என்னை வந்து அழுத்தம் கொடுத்தாங்க, அதுக்காக தான் நான் வராம விட்டுட்டேன்னு சொன்னாருன்னா அது அவருக்கு அழகு இல்லை இல்லையா. அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய பார்வையில நடந்ததெல்லாம் வச்சு கனெக்டிங் த டாட்ஸ் தானே. ஐ மே பி ரைட், ஐ மே பி ராங். பட் நமக்கு ஒரு எந்தெந்த இடத்துல அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இதுதான் வந்து தெரிய வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏவா வயலு வந்து அவர்கிட்ட பேசினாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இல்லை எந்த அழுத்தமும் இல்லை, நானாக தான் முடிவு பண்ணேன்னு சொல்றாரு. இப்போ ஏவா வேலு அவர்கள் வந்து திருவண்ணாமலையில் திருமாவர்கள் இருக்கும்போது கூப்பிட்டு பேசினாருங்கிறது இது வரைக்கும் வெளியே வராத தகவல். அப்போ ஆதவ அர்ஜுனா இந்த தகவலை கொடுக்கும்போது வெளியே இருக்கிறவங்களுக்கு போகிறோம் என்ன தெரியும், என்னடா இவ்வளவு நாள் அண்ணன் திருமா வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தார். கட்சிக்காரங்களே இதை யோசிப்பாங்களே, இவ்வளவு நாள் வந்து அண்ணன் திருமா வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு வந்து ஏவாவாலு வந்து பேசினாரு, அதை வந்து எங்கிட்ட தலைவர் பகிர்ந்திருக்கிறாருங்கிற தகவலை வந்து ஆதவ அர்ஜுனா கொடுக்கும்போது அப்போ உண்மையாலுமே நம்ம தலைவருக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்களா திமுகங்கிற ஒரு அவநம்பிக்கையோ இல்லை வந்து முரண்பாடோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டனுக்கு வரும் இல்லையா. எப்படி என் தலைவனை நீங்க வந்து அழுத்தம் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணமும் உணர்வும் எந்த கட்சி தொண்டனுக்கு வரும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்துட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் வந்து அதை வந்து இல்லை இவர் வேற ஏதோ ஒரு அஜெண்டால இருக்காரான்னு தெரியல, சஸ்பென்ஸ்ல இருக்கும்போது எதுவுமே பேசாம இருக்கணும், ஆனா இவர் இதை மீறி பேசுறாரு அப்படிங்கறத அவரும் பதிவு செய்யறாரு. இன்றைய பொதுக்கூட்டத்திலே வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒன்று பேசியிருக்காங்க. திமுகவிற்கு சவால், நீங்க வந்து தனித்து போட்டியிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முழுக்க கூட்டணி குறித்தே பேசிய அதிமுக வந்து தனித்து போட்டியிடுமா, திமுக தனித்து போட்டியிடுமான்னு கேட்கறது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டுன்னு இருந்தால் அந்த விளையாட்டு வந்து ஒரு காமன் கிரவுண்ட்ஸ் காமன் ரூல்ஸில் தான் விளையாட முடியும். இன்னைக்கு வந்து இந்த கேள்வி நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து இதே கூட்டணி பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா ஒத்தைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா. அப்போ இன்னைக்கு வந்து அதிமுக வந்து தன்னால் வந்து அந்த கூட்டணியை வந்து சேர்த்துறதுக்கு இடர்பாடுகள் இருக்குது, அதனால் வந்து நம்ம தனியாக நின்னோம்னா வருது, திமுக வந்து கூட்டணி பலத்தோடு இருக்குது, நம்ம வந்து கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கிறோங்கிறனால அவங்கள வாங்க நான் தனியாக நின்று பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறது வந்து அதிமுகவினுடைய பலகீனத்தை காமிக்கலாம், அதாவது கூட்டணி பலம் இல்லைங்கிறத காமிக்கலாம். இன்னைக்கு வந்து இதே தான் ஆதவ அர்ஜுனாவும் அவருடைய பேட்டியில் பதிவு செய்கிறாரு. நம்ம கருத்தும் இதே தான், ஒவ்வொரு கட்சியும் தனியாக நில்லுங்க. நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு யாருன்னு தெரியும். இன்னைக்கு சீமான் நிற்கிறாருல, தனியாக நிற்கிறாருல, அவர் யாருக்குமே வந்து நான் காசு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் நான் ஓட்டுக்கும் காசு கிடையாது, எதுக்குமே கிடையாது, நான் கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்குவேன்னு அவர் தான் வந்து தொடர்ந்து தமிழக அரசியலில் தனியாக நிற்கிற ஒரே கட்சி அவர் தான் நின்றுட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லா கட்சியுமே நில்லுங்க. அப்போ நீங்கள் யாரு, உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு வகையில் அவங்க அதிமுகலேருந்து சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையது தான். ஆனால் அதிமுக சொல்லக்கூடிய பின்புலம் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லையா. அப்போ அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து வலுவான கூட்டணி அமைக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமங்கள். ஏன்னா இன்னைக்கு திமுக வந்து அந்த கூட்டணி அமைக்கிறதுல இன்னைக்கு 4 எண்ட்ல இருக்காங்க. அவங்க கொஞ்சம் இவங்களை விட வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் அட்வான்ஸ்ல இருக்காங்க. அப்ப அவங்கள பார்த்து நீங்க வந்து ஒத்தை வாங்க, நீங்க தனித்தனியா நிக்கலாமான்னு கேட்கறது வந்து இவங்களுக்கு அந்த கூட்டணி பலம் இல்லாதனால அவங்க நீங்க உங்க கூட்டணி விட்டு தனியா வாங்கன்னு கேட்கற மாதிரி இருக்கு. இப்ப இதே வந்து திமுக வாங்க நீங்க இது கூட்டணியே சேர்த்து வாங்கன்னு கேட்கறது எப்படி ஏற்புடையதா இருக்கும். அந்த மாதிரி அவங்க உங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஆட்டத்துக்கு வாங்க, ஆட்டத்துல கேம் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனை மாத்திக்கலாம்னு சொல்றது ஏற்புடையதா இருக்காது. 2016 அதே மாதிரி 2019 2021 24லையும் சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படிதான் போட்டிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடணுமா அல்லது அதிமுக கூட கூட்டணி வைக்கணுமா, மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வைக்குமான்னு கேட்ட இப்போ சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள்ல மக்களோட பெரிய பேச்சு என்னவா இருந்துச்சுன்னா, நீங்க தனித்து தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்கணும்னு மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது இன்னைக்கு தேர்தல் அவரே அந்த மாநாட்டில் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, நம்ம தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி பிடிப்போம், இருந்தாலும் நம்மளுடைய கொள்கையை பிடிச்சு நம்மளுடைய கட்சியை பிடிச்சு நம்மளோட கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது நம்ம எல்லாத்தையும் அரவணைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய தன்மையும் கூட. அதனால வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது ஓங்கி ஒழிச்சாரு முதல் மாநாட்டில். இது வரைக்கும் யாருமே அப்படி ஒழிக்கல. அப்போ அதிலிருந்தே வந்து யதார்த்தமான உண்மை என்னன்னா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வைக்காம இன்னைக்கு தனியா போய் அவர் எலெக்ஷன்ல நின்று 234 தொகுதியிலையும் நின்று ஆட்சியை பிடிக்கணுங்கிறது வந்து ஹிமாலயன் டாஸ்க். அதாவது நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா முதல்ல நான் சொன்ன அரசியல் என்ன வேணா நடக்கலாம், ஆனா ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. விஜய் தனியா நின்று ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த ப்ராபபிலிட்டி வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு நம்ம பேசுற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அந்த கூட்டணி பலம் இருந்தா தான் அவரால் ஜெயிக்க முடியுங்கிற இது இருக்கு. ஆனா
இதே வந்து இன்னும் வந்து ஒரு 1.5 வருஷம் தேர்தலுக்கு இருக்கும்போது இவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாரு, என்ன மாதிரி கள அரசியல்ல இறங்குறாரு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் மேல இருக்கக்கூடிய விமர்சனம், களத்துக்கு வாங்க, நீங்க இன்னும் களத்துல இறங்கல, நீங்க வந்து மேல இருந்தே வந்து சோசியல் மீடியாலே நீங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் 2 மேடை தான். ஒன்று இந்த புத்தக வெளியீட்டு விழா, இன்னொன்று கட்சியினுடைய மாநாடு. எந்த ஒரு போராட்டத்துக்கும் இது வரைக்கும் போய் அவர் கலந்துக்கல. அதே மாதிரி வந்து வெள்ள நிவாரணத்துக்கு கூட பனையூருக்கு கூப்பிட்டு தான் கொடுத்தாரே ஒழிய அந்த ஃபீல்டுக்கு போய் அவர் வந்து ஹெல்ப் பண்ணல. அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு. அப்போ வந்து இன்னைக்கு விஜய்க்குன்னு பார்க்கும்போது இளைஞர்கள் கிட்ட அதீத வரவேற்பு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சதவீதத்துல வெறும் இளைஞர்களுடைய வாக்கை மட்டுமே வச்சு ஒரு கட்சி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே எடுத்து இன்னொரு அந்த 2 கருத்து கணிப்பிலே இன்னொரு கருத்து கணிப்புல பார்க்கும்போது அவங்க வந்து இவர்கிட்ட 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும், வணிகர்கள்கிட்டையும், தொழிலாளர்கள்கிட்டையும், அதே மாதிரி சைடில் வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள்கிட்டையும், இந்த 3 செக்மெண்ட், அதாவது வந்து பெண்கள் 30-35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், அடுத்தது வந்து வணிகர்கள், அடுத்தது தொழிலாளர்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள். இந்த செக்மெண்ட்ல வந்து அவர் வீக்கா இருக்காரு. அப்போ இதை வந்து விஜய் வந்து பார்க்கணும். அதில் நிறைய நம்பர்ஸ், நிறைய டேட்டா பேராமீட்டர் எல்லாமே பாசிட்டிவ் விஜய் கொடுக்குறாங்க. ஆனால் அதனுடைய சாம்பிள் சைஸ்ன்னு பார்க்கும்போது வெறும் 24,600 தான் சாம்பிள் சைஸ். 234 தொகுதியில் 24,600 சாம்பிள் சைஸ்னும் போது ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 105-110 தான் சாம்பிள் சைஸ். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 60,000 பூத்துக்கு மேலே இருக்கு. அப்போ நீங்கள் 60,000 பூத்துங்கும் போது ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு கூட இந்த சாம்பிள் சைஸ் இல்லை. அப்போ இந்த சாம்பிள் சைஸை வச்சே நம்ம எல்லாருமே வந்து இது வந்து விஜய்க்கு வந்து ஏகோபித்த வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் முடிவு பண்ணாருன்னா அது வந்து தவறில் முடிஞ்சிடும். ஏன்னா டெவில் லைஸ் இன் த டீட்டெயில்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ளார போய் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 4 செக்மெண்ட்ல வந்து அவர் வந்து ஓட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்கு. இளைஞர்கள் ரசிகர்களாக இருக்கிறவங்க இல்லை ஒரு இளைய வயசில் இருக்கிறவங்க பூரா அவருக்கு ஓட் கன்வர்ஷன் வந்து இன்னைக்கு வந்து வெரி எவிடென்ட். அதில் எந்த டவுட்டும் எனக்கும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தொழிலாளர்கள், வணிகர்கள், அரசாங்க ஊழியர்கள், பெண்கள் வந்து ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுடைய ஓட்டை பூராமே அவங்களுடைய நேசம் இருக்கு, அவங்களுக்கு நல்ல நடிகருங்கிற பாசமும் இருக்கு, விருப்பம் இருக்கு. ஆனால் இதை பூரா வாக்கா மாற்றணும்னா, ஏன்னா அவங்கெல்லாம் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள், இவர் என்ன மாதிரி அரசியலை கொண்டு வராருன்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறவங்க. அந்த மாதிரி மக்களை வந்து இன்னைக்கு விஜய் வந்து போய் இறங்கி கள அரசியல் பண்ணி அந்த மக்கள் சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ், என்ன பார்க்கலாமா, இவருக்கு போடலாமா வேண்டாமான்னு உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ துரிதமாக விஜய் வந்து களத்துக்குள்ளார வந்து ஒரு மக்கள் நல அரசியலை செய்கிறாரோ அதை பொறுத்து இந்த ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகும். நான் வந்து இல்லை ஆட்சியை வந்து இவர் அமைக்கவே முடியவே முடியாதுன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு தேதியில் வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் இந்த அடுத்த 1.5 வருஷத்தில் எந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து கள அரசியலில் ஈடுபட்டு மக்கள் நல அரசியலை வந்து கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ற அளவுக்கு இவருடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் வரலாம், தனியாக நின்னா கூட. ஆனால் இன்னைக்கு தேதியில விஜய் தனியா நின்னார்னா வாய்ப்பு மிக குறைவு. 2026 பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நேற்றைக்கு வந்து EVKS இளங்கோவன் அவர்கள் இறந்திருக்காங்க. ஈரோடு தேர்தலில் மறுபடியும் வந்து இடைத்தேர்தல் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் மாதிரியே அதிமுக புறக்கணிக்குமா, இல்லை போட்டியிட்டா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு 2026 எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே நானும் ஈரோட்டுக்காரன், அதனால வந்து இளங்கோவன் அவர்களுடைய மறைவு உண்மையாலுமே வருந்தத்தக்கது. ஆனால் இன்னொன்னே வந்து சமூக வெளியில் பார்க்கும்போது இதே வந்து சில மாதிரி அப்போ மறுபடியும் அடுத்த இன்னொரு பை எலெக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து இந்த இதே EVKS இளங்கோவன், மறைந்த EVKS இளங்கோவன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பட்டி பாலிடிக்ஸ் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்ததுங்கிறது அப்பட்டமாக நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ ஃபார்முலா வந்திருக்கு, திருமங்கலம் ஃபார்முலா வந்திருக்கு, RK நகர் ஃபார்முலா வந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஈரோடு கிழக்கனுடைய ஃபார்முலா அவ்வளோ ரொம்ப படுமட்டமாக நடந்த எலெக்ஷன். அப்போ இன்னைக்கு வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பல பேர் வந்து ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிற மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணுற மாதிரிலாம் மீம்ஸ் வந்துச்சு. ஐயோ என்னுடைய தொகுதி எம்எல்ஏ செத்து போனாருன்னா பரவாயில்லையே, இது ஈரோடு கிழக்கில் கிடைக்கிற மாதிரி மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு நிறையா கிடைக்குமேங்கிற அளவுக்கு தன்னுடைய ஆட்சியாளன் ஒருத்தன் இறந்துட்டானா பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த தேர்தலை வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் நடத்த முடிச்சிருக்கிறது எவ்வளோ வந்து ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலைன்னு பாருங்க. அப்போ இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து EVKS இளங்கோவன் அவருக்கு மறைவுக்கு ரொம்ப வருந்தப்பட்டாலும் இந்த மாதிரியும் சில அவலமான பேச்சுக்கள் வந்து சமூக வெளியில நடந்துட்டு இருக்கிறது. அதுக்கு வந்து இவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்காங்கிறத நம்ம இன்னைக்கு சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்
கண்டிப்பா வந்து ஏன்னா இது எலெக்ஷனுக்கு முன்னாடி 2026க்கு முன்னாடிங்கும் போது இப்போ எப்படி சினிமாவில் வந்து ட்ரைலர் டீசர்ங்கிற மாதிரி இந்த 2026 தான் உண்டான டீசர் இந்த எலெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு எனக்கு பயம் என்னன்னா முதல்ல நடந்ததை விட இப்போ ரொம்ப கேவலமா இந்த எலெக்ஷன் போயிடுமோங்கிற ஒரு பயம் எனக்கு கார்னர் ஆஃப் த 24 தேர்தலுக்கு முன்பு நடந்ததுனால அது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி 26 தேர்தலுக்கு முன்பு இது நடக்க போகுது. ஆமா இது ஒன்றும் இல்லையா? அப்போ 26க்கு டீசரா இதை பார்ப்பாங்கல்ல. அப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து திமுக வந்து தோத்தரலாம் பரவாயில்லன்னு விட்டுருவாங்களா? இல்லை அண்ணா திமுக போட்டி போட்டாலும் இதில் தோத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருவாங்களே? யாரா இருந்தாலும் இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 26க்கு உண்டான முன்னறிவிப்புங்கிற மாதிரி தான் அதை எடுப்பாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணாலும் ஜெயிக்கணுங்கிறது முயற்சி பண்ணுவாங்க. அது முதல்ல நடந்ததை விட இது மோசமா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வருத்தமாவும் இருக்கு. அந்த பை எலெக்ஷன் வந்துச்சு. இல்ல விக்ரவாண்டியை கைவிட்டாங்க அதிமுக. இதுல வந்து போட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2026 அடுத்ததே வருது. அதாவது இதுல போட்டியிடுவாங்க. இது வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்ல கேள்வி. இது ரொம்ப நெருக்கடியான நிலைமையும் கூட எடப்பாடியார் அவர்களுக்கு. ஏன்னா அது வந்து கொங்கு பெல்ட்டும் கூட. ஏன்னா இவங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கிறது வந்து கொங்கு பெல்ட் வந்து எங்களுக்கு அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கோட்டையில வந்து இன்னைக்கு ஏற்கனவே வந்து ஈரோடு கிழக்க வந்து கைவிட்டுட்டாங்க. இப்பயும் வந்து அவங்க போய் நின்று கைவிட்டாங்கன்னா அது எடப்பாடி அவர்களுக்கு இன்னமே வந்து ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். விளையாடவும் முடியாது, விளையாண்டு தோக்கிறதுக்கும் அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இல்லை, விளையாட்டுல இருந்து வாக் ஓவர் வாங்குறதுக்கும் ஸ்பேஸ் இல்லை. இது வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமை. எடப்பாடியார் என்ன முடிவு பண்றாருங்கிறது ரொம்ப நம்மளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. இந்த தேர்தலுக்கு வெளியில வந்துருக்காங்க. மறுபடியும் அந்த தேர்தல் ஈரோடு தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு. செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தாலும் இப்ப சமீபமா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. எப்படி வந்து உடனே ஒரு மினிஸ்டர் ஆனாரு, இன்னைக்கு வரைக்கும் எப்படி மினிஸ்டர்ல தொடர்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவர் மினிஸ்டரா இருக்கும்போது அந்த சாட்சியங்கள் எல்லாம் வந்து பயப்படுறதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இல்லாம போயிடுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய செயல்பாடு நடவடிக்கைகளை பூராமே கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்காங்கிறது ரொம்ப எவிடென்ட். அப்போ வந்து இதெல்லாம் மறந்துட்டு வந்து இல்லை நம்ம வந்து பழைய செந்தில் பாலாஜி தான் நமக்கு இருக்கிற மாதிரி இப்போ நம்ம தியாகி செந்தில் பாலாஜி இல்லை பழைய செந்தில் பாலாஜின்னு இப்போ நினச்சி அவர் வந்து பழைய சதுரங்க ஆட்டத்தெல்லாம் வந்து ஆடணும்னு நினச்சாருன்னா அது கண்டிப்பாக அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். அப்போ பழைய மாதிரி வந்து அவருக்கு வந்து என்ன விளையாட்டு வேணால் அவரால் விளையாட முடியாது. கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து பின் திரைக்கு பின்னாடி இருந்து இயக்குவார். அவர் களத்துக்கு முன்னாடி வந்து செயல்படுறதுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த பை எலெக்ஷன் வந்தால் வாய்ப்பு கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் மற்ற தலைவர்கள் திமுக தலைவர் வந்து எப்போ சுற்றுப்பயணம் போவார், விஜய் அவர்கள் எப்போ சுற்றுப்பயணம் போவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க ஜனவரி இறுதியில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன். அந்த சுற்றுப்பயணத்தில் வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக அமையுமா? எந்த ஒரு கட்சிக்கும் இந்த மாதிரி மக்களை போய் இறங்கி ரோடாக நடந்து மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனைகளை பற்றி போய் பேசுறது மக்கள்கிட்ட என்றைக்குமே வரவேற்பு கிடைக்கும். ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னா, இப்போ வந்து இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய விஜய் அவர்களும் வந்து நான் இந்த படம் ஷூட்டிங் முடித்த உடனே வரேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்து ஜனவரி மாத கடைசிலேருந்து போகிறீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் வந்து அதிமுக வந்து திமுகவினுடைய எத்தனையோ திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அவங்க முடிவுகளெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மக்கள் பயணம் போக வேண்டியது கட்டாயம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க திடகாத்திரமாக அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஓங்கி ஒழிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளே பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளே என்ன நினைக்கிறோன்னா, என்னடா ஒரு திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்ட அளவுக்கு அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியாக செயல்படல. அதை தான் வந்து இன்னைக்கு அந்த அரசாங்க அலுவலர்களுடைய போராட்டத்திலையும் சொல்கிறாங்க. நமக்கு வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா செயல்படுறாங்க, அப்போ அதனால் அவங்கள அடுத்த 26 தேர்தலில் எதிர்கட்சியாகவே உங்களை கொண்டு வரோன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா மறைமுகமாக வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக செயல்பட்ட அளவுக்கு அதிமுக எதிர்கட்சியாக செயல்படலைங்கிறத தான் அவங்க இன்னொரு பார்வையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் நடந்த அந்த டாஸ்மாக்கு அகேன்ஸ்டாக நடந்த போராட்டம் எடுத்துங்க, இதே வந்து 4 வழிச்சாலை போடுறோன்னு திமுக ஆட்சியில் வந்துச்சு, அதுக்கு எதிர்த்து எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க திமுக. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வருது, இன்னைக்கு எத்தனையோ விவசாயிகள் வந்து எவ்வளவோ கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து அதிமுக எடுத்திருக்காங்க இது வரைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் 30-40% மேலே இன்னைக்கு வந்து கரண்ட் பில்லு ஏறிடுச்சு. எத்தனை மக்கள் போராட்டங்களை வந்து அதிமுக எடுத்துச்சு. இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நமக்கு வந்து ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க, அதுக்கு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தாங்க, அதுக்கு மேலே அந்த போராட்டம் என்ன ஆச்சு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அதில் வந்து பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து அதிமுக தரப்பு வந்து தவறிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி வந்து ஜனவரி மாதத்துலேருந்து அவங்க மக்களோட மக்களாக போய் சேர்ந்து அவங்களுக்காக போராடுறங்கிறது வரவேற்க தகுந்தது தான்.
இனிமேல் நாச்சுக்கு இருக்கக்கூடிய இந்த 1.5 வருஷத்தை வந்து அதிமுக வந்து இன்னைக்கு திமுக மேல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி அவங்க போராட்டத்தை பெரிய அளவுக்கு எடுத்தாங்கன்னா அது வந்து மக்கள் போராட்டமா மாத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு அனுகூலமா மாறும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.